வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. பொங்கல் பண்டிகையின் நிறைவாக இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இன்று காணும் பொங்கலின் போது உற்றார் உறவினர் மற்றும் பெரியவர்களை நேரில் கண்டு அவர்களிடம் ஆசி பெறுவதும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அத்தோடு தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவர். இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னையில் 15,500 போலீசாரும் 1,500 ஊர்காவல் படையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். காணும் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் இரவு 10 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை அறிவித்துள்ளது. காணும் பொங்கலை முன்னிட்டு இன்று ஏராளமானோர் மெரினா கடற்கரைக்கு வருகை தர உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மெரினா கடற்கரைக்கு வரும் குழந்தைகள் காணாமல் போவதை தடுக்கும் வகையில் குழந்தைகளின் கைகளில் போலீசார் வழங்கும் பேண்டை கட்டாயம் கட்ட வேண்டும் என சென்னை மாநகர காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று கோலாகலமாக நடைபெறவுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அவனியாபுரம் பாலமேடு பகுதியை தொடர்ந்து இன்று அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ளது. இதனை காலை 7 மணிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இதில் ஏராளமான காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் களமிறங்க உள்ளனர். பாலமேடு ஜல்லிக்கட்டில் பொதும்பு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் 14 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். அவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பில் காரும் தனியார் நிறுவனம் சார்பில் அப்பாச்சி பைக்கும் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் சின்னப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன் 11 காளைகளை அடக்கி 2வது இடத்தையும், கொந்தகையைச் சேர்ந்த பாண்டீஸ்வரன் 8 காளைகளை பிடித்து 3வது இடத்தையும் பிடித்தனர். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டையை சேர்ந்த ராக்கெட் சின்னக்கருப்பு என்ற காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசு வழங்கப்பட்டது. அந்த காளையின் உரிமையாளருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் தேனியை சேர்ந்த கோட்டூர் அமர்நாத் காளைக்கு 2ஆம் பரிசாக அதன் உரிமையாளருக்கு கன்றுடன் கூடிய நாட்டு பசுமாடு வழங்கப்பட்டது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி காவி உடையுடன் கூடிய வள்ளுவர் படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு ஆளுநர் RN ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் ஆன்மீக பூமியான தமிழ்நாட்டில் பிறந்த கவிஞர் என்றும் சிறந்த தத்துவ ஞானி என திருவள்ளுவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். மனித குலத்திற்கு வழிகாட்டுதலாக உத்வேகத்தின் ஆதாரமாக திருக்குறள் உள்ளது என்றும் பதிவிட்டுள்ளார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும், முயற்சி மட்டும் வெற்றியை தரும் என்ற தன்னம்பிக்கையையும் ஊக்கத்தையும் தந்தவர் வள்ளுவர் என புகழாரம் சூட்டினார். மேலும் தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்றார். திருவள்ளுவரை பற்றி அடிப்படை புரிதலே இல்லாத வகையில் ஆளுநர் RN ரவியின் பேச்சு இருப்பதாக திமுக MP கனிமொழி விமர்சித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MLA விடுதி வளாகத்தில் நடைபெற்ற சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவில் பங்கேற்று நாட்டுப்புற கலைஞர்களுடன் சேர்ந்து பொங்கல் விழாவினை கொண்டாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். கையில் கிடைக்கும் அனைத்துக்கும் ஆளுநர் RN ரவி காவி சாயம் பூசுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டு வந்த பணிகளை செய்யாமல் அனைத்துக்கும் காவி சாயம் பூசிக்கொண்டு இருக்கும் ஆளுநர் வள்ளுவரின் பக்கம் இன்று திரும்பி இருப்பதாகவும் கூறியுள்ளார். இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி வரும் 19ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இதற்காக கடந்த 4ஆம் தேதி தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தார். தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய நகரங்களில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. பெரும் பொருட்செலவில் அரசு முன்னெடுக்கும் அறிவு திருவிழாவில் பங்கேற்று பயன்பெறுங்கள் என தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி தொடங்கியதன் புகைப்படங்களை தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், தமிழ்நாட்டில் நமது அரசு முன்னெடுக்கும் அறிவு இயக்கத்திற்கு அத்தாட்சியாக புத்தக கண்காட்சி நடத்தி வருவதாக கூறியிருக்கிறார்.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தனித்தனியாக பொங்கல் வைத்து வழிபட்டனர். பின்னர் அங்கு வந்திருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த வன்னிவேடு மோட்டூர் பகுதியில் மாட்டுப்பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் வளர்க்கும் மாடுகளை அழகுபடுத்தி அதன் கழுத்தில் மாலை அணிவித்து பலூன் கட்டி கங்கையம்மன் திருக்கோவிலுக்கு ஊர்வலமாக அழைத்து சென்றனர். பின்னர் மாட்டின் உரிமையாளர்கள் கோவிலை சுற்றி வந்து அம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியை அடுத்த நரிக்குடி கிராமத்தில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கிறிஸ்தவ மக்கள் ஆலய வளாகத்தில் 70க்கும் மேற்பட்ட பானைகளில் பொங்கல் வைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்து மாட்டுப் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். மாடுகளுக்கு அம்மை நோய் தாக்கம் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் விழா நிறுத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் 1700க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடுகளின் முன்பாக வண்ண கோலமிட்டு தோரணங்கள் கட்டி அலங்கரிக்கப்பட்ட பானைகளில் பொங்கல் வைத்து பொங்கலை கொண்டாடினர். இந்த நிகழ்வில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து அதிகாலையிலேயே புத்தாடைகள் உடுத்தி சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள நடுப்பட்டி கிராமத்தில் மாட்டுப்பொங்கல் விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் கிராம மக்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இதில் ஆண்கள் தங்கள் மனைவியை அதிக நேரம் தூக்கி வைத்திருக்கும் வினோத போட்டியும் நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். 30வது ஆண்டாக நடைபெற்று வரும் பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகளுடன் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற விளையாட்டுகளில் பற்களால் தேங்காய் உரிக்கும் போட்டியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். குண்டு எறிதல், கயிறு இழுத்தல், உரியடித்தல் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. பின்னர் நடைபெற்ற தேங்காய் உரிக்கும் போட்டியில் பெண்களும் ஆர்வமாக கலந்து கொண்டு அசத்தினர். மாட்டுப்பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒட்டன்சத்திரத்தில் நடைபெற்ற கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் முன்னாள் DGP ரவி ஆகியோர் தங்க நாணயங்களை பரிசாக வழங்கினர். 90 பெண்கள் கலந்து கொண்ட கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 பெண்களுக்கு தங்க நாணயம் வழங்கப்பட்டது. மதுரவாயல் ஆலப்பாக்கம் பகுதியில் 147வது வார்டு உறுப்பினர் ரமணி மாதவன் தலைமையில் மாட்டுப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் அனைவரும் புதுப்பானையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். பின்னர் பொதுமக்கள், ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என அனைவருக்கும் சிறப்பு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. சென்னை வியாசர்பாடி மகாகவி பாரதி நகர் பகுதியில் அமைந்துள்ள 36வது வட்டத்தில் திமுக வட்ட செயலாளர் பாபு தலைமையில் மாட்டுப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரியடி போட்டியில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு தலைக்கு மேல் தொங்கிய மண்பானையினை லாவகமாக கம்பால் அடித்து நொறுக்கினர். சென்னை பூவிருந்தவல்லியில் நடைபெற்ற மாட்டுப்பொங்கல் விழா நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் போல ஒருவர் வேடமிட்டு நடனமாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. 2 நாட்களாக நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் நிகழ்த்தப்பட்ட கிராமிய கலைகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பொங்கல் பண்டிகையின் தொடர் விடுமுறை காரணமாக தீவுத்திடல் பகுதியில் குவிந்த மக்கள் கிராமிய இசை மற்றும் நடனம் ஆகியவற்றை கண்டு ரசித்தனர். அத்துடன் தமிழ்நாடு அரசு சார்பாக துறை வாரியாக அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை ஆர்வத்தோடு பார்த்து சென்றனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே தமிழ்நாட்டின் பாரம்பரிய மாட்டு இனமான உம்பளச்சேரி மாடுகளுக்கு விவசாயிகள் படையிலிட்டு வழிபாடு நடத்தினர். உம்பளச்சேரி பகுதியில் விவசாயிகளின் வாழ்வாதாரமாக உம்பளச்சேரி இன மாடுகள் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் இம்மாடுகளுக்கு பொங்கல் பண்டிகையை ஒட்டி விவசாயிகள் படையில் இட்டு திருஷ்டி கழித்து வழிபாடு நடத்தினர்.
இதுவரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை நேரில் பார்த்ததில்லை என நடிகர் அருண் விஜய் கூறியிருக்கிறார். அவருடைய நடிப்பில் உருவான மிஷன் சாப்டர் 1 திரைப்படத்தை மதுரையில் உள்ள திரையரங்கம் ஒன்றில் ரசிகர்களோடு சேர்ந்து பார்த்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இன்று நடைபெறும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்க திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். ஊழலுக்கு எதிராகவும் ஊழல்வாதிகள் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அமராவதியில் கட்டப்பட்ட மறைமுக வரிகள் அகாடமியை திறந்து வைத்து பேசிய அவர் வரி செலுத்துவோரின் பணம் முறையாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர்களிடம் இருந்து பெறப்படும் பணம் அவர்களுக்கே வெவ்வேறு வழிகளில் திருப்பி தரப்படுகிறது என்றும் கூறினார். வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க 2 நாள் பயணமாக கேரளா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி எர்ணாகுளத்தில் திறந்தவெளி வாகனத்தில் சாலை பேரணி நடத்தினார். அப்போது சாலையின் இரு புறங்களிலும் நின்றிருந்த பாஜகவினர் ரோட் ஷோ நடத்திய பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நாளன்று மேற்கு வங்கம் முழுவதும் மத நல்லிணக்க பேரணி நடத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 22ஆம் தேதி மேற்கு வங்கத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக தலமான காலிக்காட்டில் பூஜை செய்த பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக அங்கிருந்து பேரணி தொடங்கும் என்றார். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு 5 மாநிலங்களில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் அயோத்தி ராமர் கோவிலில் வரும் 22ஆம் தேதி ராமர் சிலையை பிரதமர் மோடி பிரதிஷ்டை செய்ய உள்ளார். அன்றைய தினம் கோவா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், ஹரியானா ஆகிய 5 மாநிலங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு ஹோட்டல் ரூம்களின் தேடல் 100கணக்கான மடங்கு உயர்ந்துள்ளதாக ஓயோ நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில் மத வழிபாட்டு தலங்கள் அருகே 400 ஹோட்டல்களை கட்டியிருக்கும் ஓயோ நிறுவனம் அயோத்தியில் 1000 அறைகளை உள்ளடக்கிய 50 ஹோட்டல்களை கட்டியுள்ளது. இந்த வாடகை அறைகளை தேடுவது 350 மடங்கு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் ரயில்வே தண்டவாளத்திற்கும் கிராசிங்கிற்கும் இடையே நிறுத்தப்பட்ட கார் மீது ரயில் மோதாமல் சென்றதன் வீடியோ வெளியாகியுள்ளது. நூலிழையில் அந்த கார் சேதத்தில் இருந்து தப்பித்ததன் வீடியோ இணையத்தில் வெளியாகி லட்சக்கணக்கான லைக்குகளை குவித்து வருகிறது. பிரதமர் மோடியின் சொந்த ஊரான வாட் நகரில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் 2800 ஆண்டுகளுக்கு முந்தைய பழங்கால நகரம் இருந்ததற்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஐஐடி காரக்பூர், இந்திய தொல்லியல் துறை மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வல்லுநர்கள் தலைமையிலான ஆய்வில் மிகவும் பழமையான புத்த மடாலயமும் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் போலீசார் நடத்திய ட்ரோன் காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வானில் கோள்கள் சுழல்வதை போன்று பல்வேறு வடிவங்களில் ட்ரோன்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அவ்வாறு மாயாஜாலம் காட்டிய ட்ரோன்களை அப்பகுதி மக்கள் கண்டு வியந்தனர். இமாச்சல பிரதேசத்தின் சிம்லாவில் ஃபேன்சி டிரஸ் ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஸ்பைடர்மேன் உள்ளிட்ட சூப்பர்மேன்கள் போல உடையணிந்து ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டியில் பலர் பங்கேற்றனர். மேலும் தீப்பந்தத்தை கையில் ஏந்தியவாறு பணியில் ஸ்கேட்டிங் செய்தவாறு வலம் வந்தனர். சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக பொருளாதார மையத்தில் தமிழ்நாட்டின் அரங்கு திறக்கப்பட்டுள்ளது. டாவோஸ் நகரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அரங்கினை தமிழக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் தொழில், மனிதவளம் மற்றும் முதலீடுகளுக்கான சூழலை சர்வதேச நாடுகள் அறிந்து கொள்ளும் விதமாக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் MLA பரிந்துரைத்ததாக வந்த 2 காளைகள் சிறப்பு வழியில் அனுமதிக்கப்பட்டது அங்கு வரிசையில் நின்ற மற்ற காளை உரிமையாளர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு காளைகளும் பரிசோதனைக்கு பிறகே வாடிவாசலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சோழவந்தான் MLA வெங்கடேசன் பரிந்துரைத்ததாக வந்த 2 காளைகள் பரிசோதிக்காமலேயே அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க வந்த வீரரின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருப்பதை பார்த்து வெளியேற்றியதால் அதிர்ச்சியடைந்தார். மாடுபிடி வீரர் ஒருவருக்கு செய்யப்பட்ட அனைத்து பரிசோதனைகளும் சரியாக இருந்த நிலையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெட்டுக்காயத்தை பார்த்த விழா குழுவினர் அவரை வெளியேற்றியதாக கூறப்படுகிறது.
மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் செய்தியாளர்களின் கேலரி திடீரென சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜல்லிக்கட்டை காண வந்த பார்வையாளர்கள் செய்தியாளர்களுக்கான கேலரியின் பின்புறம் ஏணியுடன் வந்து கூட்டம் கூட்டமாக ஏறியதால் பாரம் தாங்காமல் கேலரி சரிந்து விழுந்தது. அதை சரி செய்ய முயன்றும் முடியாததால் மிகுந்த சிரமத்திற்கு இடையில் செய்தியாளர்கள் செய்தி சேகரித்தனர். உலக புகழ்பெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் கடந்த ஆண்டு காளை முட்டி உயிரிழந்த வீரர் அரவிந்த ராஜுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாலமேடு பகுதியில் உள்ள அவரது வீட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்ட வீரர் அரவிந்த ராஜ் புகைப்படத்திற்கு உறவினர்கள், நண்பர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 15 காளைகளை அடக்கி கார்த்திக் என்பவர் முதலிடம் பிடித்தார். அவருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. இளந்தப்பட்டியை சேர்ந்த தமிழ் என்பவரது காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு அதன் உரிமையாளருக்கு அரை கிரவுண்ட் நிலம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் 658 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த பனமடங்கி கிராமத்தில் மாட்டுப் பொங்கலை ஒட்டி மஞ்சு விரட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த மஞ்சு விரட்டில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மட்டுமின்றி ஆந்திர மாநிலம் சித்தூர், புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறங்கி உற்சாகமாக சீறி பாய்ந்தன. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள கரட்டுப்பட்டி கிராமத்தில் எருதுவிடும் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் எருதுவிடும் நிகழ்வில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் கம்பீரத்துடன் களமிறங்கின. இந்த நிகழ்வை சுற்றுப்புற கிராம மக்கள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த ஆறுபள்ளி கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட காளைகள், ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் பங்கேற்றனர். சூளகிரி, பேரிகை, பாகலூர், உத்தனப்பள்ளி, மேலுமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த காளைகள் எருதுவிடும் விழாவில் பங்கேற்றன. மின்னல் வேகத்தில் சென்ற காளைகளை மாடுபிடி வீரர்கள் பிடித்தனர். மாட்டுப்பொங்கல் பண்டிகையை உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். கிராமப்புறங்களில் காலையிலேயே தொழுவத்தை சுத்தம் செய்து மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளை சீவி வர்ணங்கள் பூசி சலங்கை கட்டிவிட்டு அழகுபடுத்தினர். மேலும் வழிபாடு நடத்தி மாடுகளுக்கு பொங்கல், கரும்பு, வாழைப்பழம் ஆகியவற்றை படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே சிறுகளத்தூர் ஊராட்சியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளுடன் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கிராம மக்கள் ஒன்று கூடி புதுப்பானையில் பொங்கலிட்டு பசுமாட்டிற்கு மரியாதை செய்து உற்சாகமாக கொண்டாடினர். கபடி, கயிறு இழுத்தல் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சுவர் விளம்பரங்கள் மூலமாக தங்கள் கட்சியின் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளார். பாஜகவின் தேசிய தலைவர் நட்டா சுவர் விளம்பரங்கள் வாயிலாக பிரச்சாரத்தை முன்னெடுத்ததை தொடர்ந்து நிர்வாகிகளுடன் இணைந்து சுவற்றில் தாமரை சின்னத்தை வரைந்து தேர்தல் பணியை தொடங்கினர். ஈரோடு மாவட்டம் ஆனைக்கால்பாளையம் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் குடும்பத்தினரோடு கலந்து கொண்டார். ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏடிஜிபி அருண் தனது மகள்களோடு மாட்டு வண்டியில் பயணம் செய்தார். அதனைத் தொடர்ந்து உரியடி, கரகாட்டம், பறையாட்டம் ஆகியவை நடைபெற்றன. நெற்குன்றத்தில் தன்னை வெற்றியடைய செய்த மக்களின் கால் செருப்பாக இருந்து உழைப்பேன் என மாட்டுப்பொங்கல் விழாவில் கவுன்சிலர் நெகிழ்ச்சியோடு பேசினார். 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய கவுன்சிலர் மாட்டிற்கு வாழைப்பழங்களை வழங்கி கட்டி அணைத்து முத்தமிட்டார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் பொதுமக்களுக்கு பொங்கல் பணம் வழங்கினார். படவேட்டம்மன் கோவில் வாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் செங்கரும்புடன் பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 100 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் திருவிழாவிற்கு நகராட்சி நிர்வாகம் முறையான வசதிகள் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வைப்பாறு ஆற்றங்கரையில் பாரம்பரிய மணல்மேடு திருவிழா நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் திருவிழாவை காண வரும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது.
திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே திறக்கப்பட்டுள்ள லண்டன் பிரிட்ஜ் என்ற பொருட்காட்சியகத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஏராளமான மக்கள் குடும்பத்தோடு குவிந்தனர். அங்கு ராட்டினம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு சாதனங்களில் விளையாடி சிறுவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே சமயம் அதிக விலைக்கு தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். தனியார் பேருந்தில் 10 ரூபாய் பயண சீட்டுக்கு கட்டணம் வாங்கிக் கொண்டு 2 ரூபாய் பயணச்சீட்டு கொடுத்த நடத்துனரிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கேள்வி எழுப்பிய பயணியிடம் தங்கள் பேருந்து நிர்வாகம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது, அதற்குத்தான் 2 ரூபாய் பயண சீட்டு கொடுத்திருக்கிறேன் என நடத்துனர் கூறியதால் பயணிகள் ஆத்திரமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமராவதி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க சென்றபோது அமைச்சர் கயல்விழி மற்றும் அதிகாரிகளின் காலில் விழுந்து பெண்கள் கதறி அழுதது காண்போரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்வதற்காக 3 பேரின் உடல்கள் வைக்கப்பட்ட நிலையில் அவர்களின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் ஆறுதல் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த ஆலங்காயம் பேரூராட்சியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க பேரூராட்சி சார்பாக நிதி ஒதுக்கீடு செய்தும் பணிகள் தொடங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெத்தூர் பகுதியில் உள்ள 3 வார்டுகளில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் கழிவுநீர் சாலைகளில் தேங்கி நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அகில இந்திய அளவிலான பீச் டென்னிஸ் போட்டியில் தமிழ்நாடு வீரர்கள் 2வது முறையாக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளதாக தமிழ்நாடு பீச் டென்னிஸ் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் அருண்குமார் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் அலிபாக் கடற்கரையில் நடைபெற்ற பீச் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு வீரர்கள் 20 தங்கம், 10 வெள்ளி மற்றும் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கடைசி T20 போட்டி இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று T20 தொடரை கைப்பற்றியது. இதனையடுத்து இன்று பெங்களூருவில் 3வது மற்றும் கடைசி T20 போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியிலும் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றி பெறும் நோக்கில் இந்திய அணி களமிறங்குகிறது. கூச்பெகர் கோப்பையோடு தாயகம் திரும்பிய கர்நாடக அணிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கு நடத்தப்பட்ட கூச்பெகர் கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக விளையாடி வெற்றி கண்ட கர்நாடக அணி கோப்பையை கைப்பற்றி அசத்தியது. இதனையடுத்து தாயகம் திரும்பிய வீரர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க நட்சத்திர தம்பதியான விராட் கோலி, அனுஷ்கா சர்மா தம்பதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க தொழிலதிபர்கள், நட்சத்திர விளையாட்டு வீரர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட 7000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாலைவனத்தில் நடத்தப்பட்ட பைக் பந்தயத்தில் வெற்றி பெற்ற முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை ஹரித் நோவா பெற்றிருக்கிறார். தக்கர் ராலியில் இந்தியாவைச் சேர்ந்த வீரர் வெற்றி பெறுவது இதுவே முதல் முறையாகும். கடும் குளிர் உள்ளிட்ட கடினமான கால சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நடத்தப்பட்ட போட்டியில் 8வது சுற்றில் அவர் வெற்றி பெற்றார். கிரிக்கெட் ஜாம்பவான் தோனி மீது முன்னாள் தொழில் பார்ட்னர்கள் 2 அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளனர். கிரிக்கெட் அகாடமி ஒப்பந்தம் தொடர்பாக 15 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக தோனி வழக்கு தொடர்ந்த நிலையில் முன்னாள் தொழில் பார்ட்னர்களான மிகிர் திவாகர் மற்றும் சௌமியா தாஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.